நேர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் இப்போது உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிக்க போகிறோம். இது ஒரு சர்வதேசம் மற்றும் இந்தியா சார்ந்த ஒரு விவகாரம். உலக நாடுகள் மீது வரிக்கு வரி விதிக்கும் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள், இந்திய பொருளாதாரமும் சரி, அமெரிக்காவை தார்ந்தே சர்வதேச பொருளாதாரத்திலும் ஏற்படுகிற தாக்கத்தை குறித்து நாம் பேச போகிறோம். இன்றைக்கு பங்குச் சந்தைகளுடைய வீழ்ச்சி பல ட்ரில்லியன் டாலர்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய நஷ்ட கணக்கிலே சென்று கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, இந்திய பங்குச் சந்தைகளும் கூட வீழ்ச்சி அடைகின்றது. டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பீட்டு மிக அதிகமாக உயர்கிறது. நிலையற்ற தன்மையில் தங்கத்தினுடைய பொருளாதாரம், கிரிப்டோ கரன்சி போன்றவை, எத்தீரியம் கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய பல விவகாரங்கள் ஒரு நிலையற்ற தன்மையில் செல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு நாம் படிக்கும்போது, அமெரிக்கா தனது வரி விதிப்பில் ஏற்படுத்திய மாற்றமும், மத்திய கிழக்கு, உக்ரைன் ரஷ்யா வார், தைவான் சீனா, இந்த மாதிரியாக ஈரான் அமெரிக்கா முறுவல் நிலைகளெல்லாம் ஒரு அன்செர்டினிட்டி, நிலையற்ற தன்மையை உலக சர்வதேசத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடும் போக்குவாதியா என்ற கேள்வி நமக்கு எழும். அதாவது அவருடைய நடவடிக்கைகள் ஒரு மாற்று சித்தாந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், அமெரிக்காவிலிருந்து அந்நியர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் மெக்சிகோ பார்டர்களில் கடும் நடவடிக்கை அவர் எடுத்தார். முதலாவதாக. இரண்டாவதாக, கனடாவை 51வது ஸ்டேட்டாக இணைத்து கொள்ள வேண்டும். 2. மூன்றாவது, பனாமா கால்வாயை எங்களுக்கானது என்று உரிமை கொண்டாடுகிறார். 4வது, அதாவது கிரீன்லாண்டையும் அவர் தமக்கானதாக சொல்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு முறுவல் போக்கு கடுமையான ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என்று இன்னைக்கு புட்டின் கடும் எச்சரிக்கையை ஈரான் வாரில் அவர் மீது ஏற்படுத்தியிருக்கிறார். பெசஸ்கியான் நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்று இன்று காலை நேற்றிரவு செய்திகள் வெளியாயிருக்கிறது. அப்போ ஒரு உலகத்தின் பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் என்பது சர்வதேசத்தை தாண்டித்தான், சர்வதேசத்தின் விளைவுகளை உள்ளடக்கித்தான் இருக்கும். ட்ரம்பினுடைய இந்த கடும் போக்குவாதம் இது எந்த விளைவுகளை அமெரிக்க சந்தையிலும், நாம் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 119 பில்லியன் US டாலருக்கான ட்ரேடு நமக்கு இடையிலே இருக்கின்ற போது இதரெல்லாம் என்ன தாக்குதல்களை ஏற்படுத்த போகிறது? அதிக வரி விகித்த கம்போடியா 49 விழுக்காடாகும். வியட்நாம் இன்று காலை 0 ஆகியிருக்கிறது என்ற செய்திகளோடு பேசுவோம். வாருங்கள். நம்மோடு பேசுவதற்கு சர்வதேச செய்தி தொடர்புகளை உள்வாங்கிய சர்வதேச விவகார நிபுணர் தோழர் சந்தானம் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. அதை போன்று இந்தியா மட்டுமல்லாமல் பல நிலைகளை தம்மோடு பேசக்கூடிய நம்முடைய நண்பர் ராம்கி எழுத்தாளராக நம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள், இன்னும் ஆங்கில நாளிலிருந்து பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் கூட இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு இணைவார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சாதாரண சார், நான் கொஞ்சம் விளக்கத்தை கூட தான் கொடுத்துட்டேன், அதை ஒரு கேள்வி வைத்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த மொத்த நடவடிக்கைகள், அமெரிக்கா எடுக்கிற நடவடிக்கைகள் அத்தனையுமே நாம் சரியான ஒரு கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை எப்படி பார்க்கணுன்னா, குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்குதல், அதனுடைய பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கணும், அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இப்போ உலகமயமாக்குதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எண்ணெய் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து இப்போ அமெரிக்கா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுனா அது அமெரிக்கா தான். இப்போதைக்கு அவங்க தான் நம்பர் 1 ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான். இன்றைக்கி சவுதி அரேபியா கிடையாது, வெனிசுலா கிடையாது, எல்லாருக்கும் தெரியாது. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. அமெரிக்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர். இவர்களை விட அதிக கிணறுகள் அங்கே தான் இருக்குது. அவங்க ரிசர்வ்ஸும் ரொம்ப நிறைய ரிசர்வ்டு வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உலக சந்தையில் அதை விற்கிறாங்க. உலக சந்தையில் விற்கும்போது எல்லா நாட்டிலையுமே அது என்ன விலையோ அதே நாட்டு விலையில் அவங்க ஊருக்குள்ளேயும் அவங்க விற்கணும். அதுதான் உலகமயமாக்குதல். உலகமே ஒரே சந்தை அப்படின்னு இருக்கும்போது, நான் இங்கே தான் உற்பத்தி பண்ணுறேன், ஆனாலும் உலக சந்தையில் என்ன விலையோ அதே விலையில் தான் என் நாட்டிலையும் நான் விற்கணுங்கிறது தான் அவங்களுடைய கம்பல்ஷன். தட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் குளோபலைசேஷன். இப்போது சவுதி அரேபியாவிலையும்
எண்ணெய் உற்பத்தி நடக்குது. சவுதி அரேபியாவிலுமே ஆக்சுவலாக அங்கேருந்து உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் நிறைய இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுடைய நம்ம அதிக இறக்குமதி ஆயில் க்ரூட் தான். ஆமாம், க்ரூட் தான். அது சவுதி அரேபியாவில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 15 விழுக்காடு தான் நம்ம உற்பத்தி. ஆமாம், கரெக்ட். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த 2 உதாரணம் இருக்குது. இந்த உதாரணத்தில் அமெரிக்காவில் இருக்கிற நீங்கள் ஃபியூவல் ப்ரைஸ் அப்படி இந்திய ரூபாய் மதிப்பில் நான் கணக்கு போட்டு பார்த்தபோது நம்ம மதிப்பில் 1 லிட்டர் பெட்ரோல் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ ரூபாய் வருது சொல்லுங்கள்? இங்கே ஒரு 100 ரூபா, 102 ரூபா அந்த மாதிரி வருது. அவங்க ஊரில் அது வந்து 75 ரூபாய் வருது அமெரிக்காவில். ஏன்னா குளோபல் மார்க்கெட் பிளேஸில் இதுதான் ப்ரைஸ், அதே ப்ரைஸ் தான் அவங்க விற்கிறாங்க. நம்ம ஊரில் ஏன் அப்போ 102 ரூபான்னா நம்ம ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் டேக்ஸ் அடிஷ்னலாக போடுறதுனால நம்மளுக்கு அதிகமாக வருது. சவுதி அரேபியாவில் 48 ரூபா லோக்கல் அவங்களுக்கு 48. டாலரோட அந்த மதிப்பீட்டை நாங்கள் இணைத்து பார்க்கலாம். ஆமாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சவுதி அரேபியாவில் அவங்க உற்பத்தி பண்ணுற எண்ணெயை உலக சந்தையில் இருக்கிற அந்த விலைக்கு விற்கலை, சப்சிடைஸ் பண்ணி விற்கிறாங்க. குறைத்து அவங்க விற்கிறாங்க, அவங்க ஊர் மக்களுக்கு விற்கிறாங்க. இப்படி விற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, அமெரிக்கா அரசாங்கம் யோசிக்குது, நாங்கள் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ப்ரொடியூசர் நாங்கள் தான், ஆனால் நாங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கே அதிக விலையில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இவங்க மட்டும் என்ன தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டாக க்ரூட் ஆயில் மட்டும் நான் பேசியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுங்க. உலகம் முழுக்க வெவ்வேறு நாடுகளில் ஒரு நாடும் அவங்க நாட்டில் உற்பத்தியை அதிகப்படுத்தணுன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்ஸ், டாரிஃப், வெளியிலேருந்து எந்த நாட்டு பொருட்களும் உள்ளே வர வேண்டாம், நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். செல்ஃப் ரிலையன்ஸ் டெவலப் பண்ணணும். இப்போது பிரதமர் சொல்கிறார் ஆத்ம நிர்பர் அப்படின்னு அவர் ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்முடைய தற்சார்பு அதுக்காக நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த குளோபலைசேஷனை உலகத்துக்கே இந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறமா எடுத்து சென்ற இந்த அமெரிக்கா குளோபலைசேஷன் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க திரும்பி பார்த்தா அவங்க ஊரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிடுச்சு. அவங்க ஊரில் இருக்கிற வேலைகள் எல்லாம் வெளிநாடுக்கு போயிடுச்சு. அவங்க ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வேலை இல்லாமல் வறுமையில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில இருந்து அவங்க ஊருக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாங்க. So the population dumping in this America, but அங்க வந்து டெஃபிஷியன்ட்டா நிறைய இருக்கு. ஆமாம், எல்லா விதத்திலும் ஒரு போராட்டம் இருக்குது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்க அரசாங்கத்துக்கு சுயநனவு திருப்பி வருது. இது ஏன் இப்படி நடக்குது? அப்போ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த நாம நல்லா கடைபிடிச்சோம், மற்ற நாடுகளெல்லாம் நம்ம மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அது உண்மைதானா அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இல்லை, அது உண்மை கிடையாது. என்னன்னா அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டிருந்தாலும் அவங்களுக்கு இன் எக்ஸ்சேஞ்ச் என்ன கிடைச்சது? இந்தியா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நீ ஈரான் கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது. இந்தியா வாங்காமல் இருக்குதா? சைனா கிட்ட சொல்கிறாங்க, நீ நார்த் கொரியாவுக்கு சப்ளை பண்ணக்கூடாது வெப்பன். நம்ம ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாங்குறோமே. ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்குறோம். அதுவும் 1000 பேச்சை கேட்டுட்டு தான், திட்டு வாங்கிட்டு தான் நம்ம இன்னும் வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் வேற பண்ணுறோமே யூரோப்பியன் யூனியனுக்கு. அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதுதான் யூரோப்பியன் யூனியன். இது வந்து வேடிக்கையான ஒரு விஷயம், பெரிய வேடிக்கை. நம்ம வாங்கி திருப்பி யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வித்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் பெரிய பிரச்சனை. இதை இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் சொல்லுவாங்க, யாருமே நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. நம்ம அரசியல் தான். ஆமாம், அரசியல் தான். ஸோ இப்போ அமெரிக்கா வந்து அவங்களுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் கிடைச்சதுன்னா, லெவரேஜ், ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் கண்ட்ரிஸ். ஒரு நாட்டுக்கிட்ட சொல்ல முடியும், நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி பண்ண முடியாதுன்ட்டுன்னு. அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க மார்க்கெட்டை நம்ம பொருட்களை வாங்குறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நடந்து போகணும் இத்தனை வருஷம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சு, என் நாட்டில் இருக்கிற எல்லா பார்டர்ஸையும் நான் மூடிடுவேன், நீங்கள் யாரும் வரவும் கூடாது, நீங்கள் யாரும் எங்கள் பொருட்களை நீங்கள் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிப்போம், உங்கள் பொருள் இங்கே கொண்டு வந்தால் நாங்கள் டாரிஃப் போடுவோம், இப்படிலாம் சொன்னதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் எங்கே போகும் அப்படின்னா, உலகம் முழுக்க எல்லா ஒரு நாடுகளும் யோசிக்கும், இனிமேல் எதுக்கு இப்போ அமெரிக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும், நமக்கு தோன்ற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம், நம்ம தனியாக ஒரு டீல் பண்ணிட்டு போயிடலாம். அதுட்டு ஒரு கேள்வி, தண்ணி அடிக்கிறவனை மக்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரே இரவு நிறுத்தினா என்ன விளைவு ஏற்படுத்தும்? அதுதானே ஏற்படும். கண்டிப்பாக அது நான் தப்பாக நினைக்கக்கூடாது. என்னோட ஒரு பத்திரிகைக்காரன் இப்படி கேட்குறாங்க, ஒரு குடித்து கொண்டே இருக்கிற 40 வருஷக்காரன் உடனே நிறுத்தினா அவனுடைய ஃபிசிக்கலாக அவன் என்ன பாதிப்பு ஏற்படும்? இதுதான் வித்ட்ராயல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சயின்ஸில் சொல்லுவாங்க.
உடனடியாக கை காலெலாம் நடுக்கம் வரும், சுற்றி இருக்கிறவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க நடந்துப்பாங்க. ராம்கி சார், நான் சொல்கிறேன் சரிதானே சார்? நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். ஸோ இது நடக்கிறது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். உலகம் முழுக்க டிஸ்ரப்ஷன் தான் நடக்கும். அது தெரிஞ்சு தான் இவர் பண்ணுறாரு. டிஸ்ரப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாரு. அப்படி இருங்க ராம்கி சார். இப்போது குடிகாரர்களை நிறுத்திட்டா கைகால் ஆடும். இப்போ உலக பொருளாதாரம் ஆடுது, நடுக்கம். நீங்க சொன்ன உதாரணம் சரிதான். நான் எல்லாருமே குடிகாரர் இல்ல, எல்லாரும் சேர்ந்த மாதிரி சொல்லிடுவான். எப்போதும் வெளியில திரிஞ்சு 4 இடத்துக்கு போயிட்டு வரவனை திரும்பி ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா இந்த 80 ஆண்டுகளாக அந்த லிபரலைசேஷனுங்கிறது, இந்த தாராளமயமாக்கங்கிறது அமெரிக்கா ஆரம்பிச்சு வச்சது. அதை பல நாடுகள் பண்பேற்ற நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் 90ஸ்ல. நம்ம அதனால கிடைத்த பலன்களை தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவங்களுடைய போக்கு எப்படின்னா அப்படியே ரிவர்ஸலாக அந்த தாராளமயமாக்கலுக்கு எதிராக போகிற மாதிரியான ஒரு கொள்கை. அமெரிக்கா தான் நாங்கள் வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நிலைப்பாடு. சார் சொன்னாங்களே, அது ரொம்ப தெளிவாக அவர் சொன்னார். ஆயில் எதை வச்சு சொன்னார். நம்ம அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு அவர் ஒரு வந்து நடவடிக்கை எடுக்கிறார். தடாலடி நடவடிக்கை தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவர் வந்தால் ஏதாவது பண்ணுவார். அதனால் அவர் பேச எல்லா பங்கு சந்தைகளும் சரிந்தன. ஸோ இப்போ சொல்லும் போதே என்ன மாதிரியான தாக்கம் வருவாங்க யாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஸ்டேஜ் தான் இருந்துச்சு. அவர் சொன்ன அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுலேருந்து எல்லாருக்குமே வரிங்கிறதே அவர் எப்படி நினைக்கிறார், தண்டனை மாதிரி நினைச்சார். இந்த அவங்களுக்கு 10%, 20% அப்படின்னு போடும்போது அவர் ரொம்ப எல்லா நாடுகளையும் எதிரியாக பார்க்குற மனோபாவத்தில் வந்து நான் எங்களுடைய அமெரிக்காவுக்காக நான் அதை செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப நியாயப்படுத்தி போய் இப்போ இன்றைக்கி இது நிலைமையில் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் அதிகமாக பாதிப்புக்குள்ளானது வந்து அமெரிக்க பங்கு சந்தைகள் தான். இங்கே ஒரு 6 மாதங்களாக உலக அளவில் பங்கு சந்தைகள் வந்து இறக்கத்தில் இருந்தாலும் இந்த 2 நாட்களில் அவங்க அமெரிக்க பங்கு சந்தை இழந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் இழந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அது வந்து அவங்க மனதில் எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது இந்தியா போக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதிகமாக ஆரம்பத்திலே ஒரு பெரிய தடுமாற்றம். 26% டாரிஃப்னாங்க, அப்புறம் 77%, அப்புறம் அதெல்லாம் இல்லை 26%ங்கிற மாதிரி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும், சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களோட பார்க்கும்போது இந்தியாவுக்கு பெட்டர் தான்ப்பா. மற்றவங்க சீனாக்கெல்லாம் பாருங்க 50, ஏற்கனவே ஒரு 20%, அப்புறம் ஒரு 54 வந்து நிற்குது. வியட்நாம் போன்ற நாடுகள் கூட நம்மளோட பல மடங்கு அதிகமாக போட்டுருக்காங்க. இந்தியா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்குது, இந்தியா மேலே அவ்வளோ ஒன்றும் ட்ரம்ப் கோவம் இல்லை, அது நமக்கு சாதகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னென்னா நம்ம முதல்ல அறிவிப்பு வந்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ்மா ஆடி போயிடுச்சு. அப்படியே யார் எல்லாரும் என்னன்னாங்க, அமெரிக்கா வந்து இந்தியாவை தான் நம்பி இருக்குது, ஸோ அதனால் இங்கே ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னா முதல் வேலையாக ஐடி செக்டர் ரொம்ப பயங்கரமாக விழுந்தது. ஃபார்மாக்கெலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மருந்து வகைகளை வந்து அமெரிக்காவில் பெரிய வரவேற்பு இருக்குது, ரொம்ப குறைவான விலையில் நம்ம கிடைக்குதுலாம் சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்க. அதனால் அந்த செக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி என்ன இம்பேக்ட்டுங்க நம்மளால் ஒரு முடிவுக்கே வர முடியல. மத்திய அரசு என்ன சொல்லுது, நாங்கள் இன்னும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்துட்டு இருக்கோம், நாங்கள் அதை பார்த்துட்டு செய்வோம். ஆனால் இப்படியெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுக்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அங்கேருந்து ஒரு குழு வந்து பேசும்போது இவி சம்பந்தமான கார்கள்லாம் டெஸ்லா வரப்போகுது, அதுக்கு இந்திய சந்தைகள் திறந்து வைக்கப்படுகின்றன அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. இவங்க சில விஷயங்கள் விட்டு கொடுத்தாங்க, அவங்க செஞ்சு விட்டு கொடுத்தாங்க. பிரதமருடைய அமெரிக்கா விசிட்டு, அதுக்கு போட்ட கார்ட்டூனு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போய் பெரிய பரபரப்பாக இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எப்படி இந்த சிச்சுவேஷனை இந்தியா அணுக போயிருங்கிறது தான் நிஜமான கவலை. ஏன்னா அது நம்ம வந்து கொஞ்சம் வந்து அதிரடியாக சீனா போல் நம்ம அதிரடியாக இறங்கி ஏதாவது ஒரு ரிட்டாலியேட் பண்ண முடியுமா? அப்படி இல்லைன்னா நம்ம அமைதியாக போனாலும் நம்மளை வந்து அமெரிக்கா மதிக்காது, அது ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம உண்மையிலே இந்தியா என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒரு அந்த இதில் இருக்குது, நல்லாவே தெரியுது. ஏன்னா அது நிச்சயமாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை நிச்சயமாக பாதிக்க போகுது. இன்றைக்கு வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உலக அளவில் வர்ற எல்லா கணிப்புகளும் குறைவாக தான் இருக்கு. வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிற மாதிரி ஜேபி மார்கன்லேருந்து எல்லாரும் இதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அமெரிக்கா கிட்ட பேச போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி உள்ள பெரிய சேலஞ்ச். இப்போ நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறது தாய்வான்லேருந்து, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் எ ஸ்பெஷல் சேனல் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க தனியாக ரகசியமாக அமெரிக்கா கூட பேச போகிறாங்க. தாய்வானுக்கு விதிக்கப்பட்ட டாரிஃப்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லி இப்படி ஒவ்வொரு நாடும் போய் அமெரிக்கா கிட்ட ஒரு ஸ்பெஷலாக சேனலில் பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, தனியாக போய் கெஞ்ச போகிறாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுதுங்கிறது வெளிப்படையாக இருக்க போகிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து அமெரிக்காவோட கதவை தட்டி தனித்தனியாக போய் பேசி வருவாங்க. இது வந்து உலக அளவில் நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான விஷயமே இல்லை. இது ஒரு மொனோபோலியான பாலிடிக்ஸ். நிச்சயமா ஆமாம், இதைத்தான் அமெரிக்கா விரும்புகிறது. இதைத்தான் அமெரிக்கா இல்லை வரிசையாக வாங்க வந்து எல்லாரும் என்கிட்ட வந்து பணிந்து என்கிட்ட நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு ரிலாக்ஸ். இது ஒரு மன்னராட்சி மனோபாவம்.
என்கிட்ட வந்து ரொம்ப பணிந்து போறவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டாரிஃப் குறைச்சி வைப்பேன். இந்த போக்கு ரொம்ப ஆபத்தான போக்கு. இதை எதிர்த்து உலக அளவில் யாரெல்லாம் திரள போகிறாருங்க அப்படிங்கிறது தெரியல. வெளிப்படையாக எதிர்ப்பதே நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. சீனா மாதிரி நம்மளால வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. நம்ம வந்து நமக்கும் வந்து அமெரிக்கா கூட நிறைய டிபெண்டன்சி இருக்குது, அவங்களுக்கு நமக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய வழி வந்து தனி வழி தான் நிச்சயமா. ஆனால் இது வந்து நம்மளுடைய பொருளாதார இதை வந்து நிச்சயமா பாதிக்கும். ஏன்னா அமெரிக்காவில் ரெசிஸ்டன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி போக்கு இருந்ததுன்னா அவங்க நிச்சயமா ஒரு பொருளாதாரம் அந்த சூழல் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி வரும்போது அது நிச்சயமா உடனடியாக பாதிக்கக்கூடிய இடமாக இந்தியா தான் இருக்கும். ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம வந்து ரொம்ப உண்மையிலேயே நம்முடைய வளர்ச்சி பற்றி உனக்கு இன்னும் ஓராண்டுக்கு இந்த நிலையை வந்து எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். சிறப்பு. ரொம்ப 2 பேரும் அற்புதமான கருத்துக்களை ஆழமாக வச்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டு உங்கள்கிட்ட வரேன். திரு தோழர் ராமகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம். இப்போ நம்முடைய ஆளுமைகள் சந்தானம் அவர்களும் எழுத்தாளர் ராம்கிஷார் அவர்களும் ரொம்ப அழகாக வச்சாங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் டேக்ஸ் இது சர்வதேச நாடுகளில் பதிலடி என்று சொன்னாலும் நான் அதை ஒரு பழிவாங்கும் என்று தான் பார்க்கின்றேன். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் டேக்ஸில் நமக்கு ஒரு 10% அமெரிக்காவுடைய இம்போர்ட்டில் நாம் 10 போட்டிருந்தோம். நாம் அமெரிக்காவுக்கு சந்தைப்படுத்தலை 30% வரிகளை அங்கேருந்து இறக்குமதிக்கு போட்டு நமக்குடைய சரக்குகளுக்கு அவங்க 10 போட்டிருந்தாங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் டேக்ஸில் எந்த மாதிரியான ஒரு சர்வதேச ரெசனை தாண்டி நம் நாட்டுக்கான லாப நோக்கம் என்ன? திரு ராம்கி எல்லாரும் போய் கதவை தட்டி ஐயாட்ட உட்காந்து பேசி ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கிற மாதிரி ஒரு சூழலை அப்படிங்கிறார். நம்ம புரிகிற மாதிரி நம்முடைய நேயர்களுக்கு ஐயா சொல்லுங்க தோழர். அதாவது இப்போ அவங்க அதாவது அமெரிக்காவில் வந்து அந்த உற்பத்தி திறன் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இது செய்யணும், அதாவது எங்களை இது பண்ணிட்டாங்க. அந்த ஒரு அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பு அந்த இது நடக்குது. ஓகே. ஆனா இப்ப இதுல வந்து நேரடியாக பாதிக்கப்பட போகின்றவர்கள் வந்து அமெரிக்க மக்கள். ஓகே. பல பொருட்கள் அவங்களுக்கு வந்து அன்றாடமா பயன்படுத்துகின்ற பல பொருட்களுடைய விலை அதிகமாக போகிறது என்று அங்க இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். காஃபியிலிருந்து, மதுவிலிருந்து, ஷூஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது இப்பொழுது அவர் அறிவித்திருக்கின்ற ஒரு திட்டம் இருக்குல்ல, அதை எவ்வளவு நாள் அவர் அதை எடுத்துக்கொண்டு சொல்ல போகின்றார்? ஏன்னா உள்நாட்டு மக்களினுடைய கருத்து வந்து இந்த முடிவுக்கு எதிராக இருக்குமே. ஆனால் இப்பவே வந்து பொதுவா பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து இது பண்ணதில்ல, மக்கள்கிட்ட கேட்டதில்ல, யாரும் வந்து இதை வரவேற்று எல்லாம் பேசல. ஓகே. ஒரு சில பேர் ட்ரம்ப்னுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் வரவேற்று இருக்கிறாங்க. பட் பொதுவான மக்கள் வந்து இப்ப வந்து அவங்களுக்கு கவலை அங்க வந்துருச்சு. ஸோ அந்த உள்நாட்டு மக்கள் உள்நாட்டு அந்த கருத்து இது இருக்கியா, அது வந்து தீவிரமா போக இவருடைய நிலைப்பாடுக்கு தீவிரமா போக அதை அதை அவர் மாற்றிக்கொள்வார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்போ வந்து இது வந்து இன்னும் ஒரு இவருடைய இப்ப எடுத்திருக்கிற முடிவு மாற்றத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஓகே. அதனால மாற்றங்கள் நான் வந்து ஒரு 3-4 மாதங்கள்ல நிகழும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது முதல்ல. இரண்டாவது, நீங்க வந்து இப்போ அதுக்கு முன்னால நான் ஒண்ணு என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பொருளுடைய விலை வைக்கிறீங்கன்னா அதனுடைய விலைக்கான என்ன அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதை வச்சு நீங்க பாக்குறீங்க. நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து இப்போ வந்து க்ரூட் ஆயில் விலை அமெரிக்கால இவ்வளவு இருக்கு, அங்க அவ்வளவு இருக்குன்னா அங்க வந்து வேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த நாட்டிலையும் யூனிஃபார்மாவா இருக்கு. நீங்க வந்து அமெரிக்கா நாட்டுல அமெரிக்கா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு என்று சொல்லப்பட்டாலும் கூட, அமெரிக்கா நாட்டில் வாழ்ந்ததுனால சொல்றேன், அதை போன்ற ஒரு என்ன சொல்றது சோசியலிச நாடு வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. வேஜ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொடுத்து எல்லாம் மாளாது. ஓகே. இந்த அமெரிக்க குடிமக்களுக்கு நீங்க வைத்திருக்கிற அதனாலதான் அவங்க அவுட் சோர்ஸ் நிறைய பண்ணாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட குறைக்கணும் என்பதுக்காக தான் அவங்க அதெல்லாம் பண்ணாங்களே தவிர. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ உங்களுடைய பொருளோட விலை அதிகமா இருக்குன்னா அதிகமா தான் இருக்கும். ஓகே. அதனால வேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வேரி. ஓகே. வியட்நாம்ல இருக்கிற வேஜ் ஸ்டாண்டர்ட் வந்து அமெரிக்கால நினைச்சே பார்க்க முடியாது.
போராட்டம் நடத்துறோம். சோ அதனால இந்த மாதிரியான ஒரு நிலவரத்துல சோ அதனால அவர் இதெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு அவர் இந்த முடிவெல்லாம் எடுத்தாராங்கிறது எனக்கு அதாவது முழுமையான ஒரு அதாவது மேற்போக்கான வந்து ஏதோ ஒரு அதாவது அவருடைய என்ன சொல்றது அதாவது அவருடைய குறை இருக்குல்ல, தன்னுடைய நாட்டை வந்து மற்றவர்கள் அதிகமாக இதை எடுத்துக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்கிற ஒரு மனநிலை வந்து ஒரு சில விஷயங்கள்ல வேணா உண்மையாக இருக்கலாம், அதுல இது இருக்கு. ஆனா மற்றபடி என்னை பொறுத்தவரையில் அவர் வந்து இது ஒரு மேம்போக்கான ஒரு புரிதலே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு முடிவு. ஓகே, இது வந்து அதாவது இது ஏதோ வந்து விளையாட்டுத்தனமா செய்யற மாதிரி அவர் செஞ்சுட்டாரு. பட் இதனுடைய விளைவுகள் அமெரிக்க நாட்டிலேயே, ஏன்னா அமெரிக்க நாட்டு மக்கள் ஒன்றும் அதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க போறது இல்லை ரொம்ப காலங்காலமா. அதெல்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு நிலையை காட்டக்கூடியவர்கள் தான். ஓகே, அதனால அது ரொம்ப அது என்னை பொறுத்தவரை இந்த பட் நீங்க கேட்ட அந்த இதை இந்தியர்கள் எந்த மாதிரி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஒண்ணு நீங்க வந்து இப்ப அந்த பைலாட்ரல் அக்ரிமெண்ட் இன்னும் அந்த இரண்டு நாட்டுக்கான ஒரு வணிக ஒப்பந்தம் வந்து இன்னும் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல எந்த மாதிரி இதை செய்ய போறாங்க, கையாள போகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். ஒன்று. ஓகே, இரண்டாவது இப்ப நீங்க வந்து இந்த இதுல நேரடியாக பாதிக்கப்பட போகின்ற அதிகமான நாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாடுகள்னா பெரும்பாலும் வந்து சைனாவை மனசுல வச்சுன்னா இந்த அவரு இதை போட்டிருக்காரு. ஆனா சைனாவை மட்டும் செஞ்சாருன்னா அது ஏதோ சைனாக்கு எதிராக செய்யற மாதிரி ஒரு ஆயிடும்காக அவரு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாரு, எல்லாரும் சேர்த்துக்கிட்டாரு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சைனாவை தவிர உங்களுக்கு வந்து பாகிஸ்தானும் பாதிக்கப்பட போகின்றது, இலங்கையும் பாதிக்கப்பட போகின்றது, தாய்லாந்து, வியட்நாம், இந்த மாதிரி நாட்கள்லாம். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க பாகிஸ்தானோட நீங்க நட்புறவு மற்ற நாடுகள்லாம் வந்து தோழமை நாடுகள், பாகிஸ்தானோட உறவு எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா இப்போ புதிய சூழல்ல நீங்க வந்து உறவுகளை வந்து நாம் வந்து இப்போ பங்களாதேஷ்ல போய் பங்களாதேஷ் இவரை வந்து தலைவரை வந்து நேற்றைக்கு பார்த்தாரு. ஓகே, மோடி அவர்கள் பங்களாதேஷ்க்கும் நம்மளுக்கும் இந்த கடந்த ஒரு 5-6 மாதங்களாக அவ்வளவு ஒன்றும் உறவு நன்றாக இல்லாதது போல இருந்தது. ஓகே, இப்ப பார்த்திருக்காரு. சோ எப்படி நீங்க வந்து இப்ப சூழல் மாறி விட்டதுன்னா சோ பாகிஸ்தானுக்கும் நம்ம வந்து நேசக்கரம் நீட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கு. அப்போ இப்ப நேரடியாக பாதிக்கப்பட போகின்ற நாடுகள் எல்லாம் அவங்க ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்காங்க. ஓகே, நீங்க அமெரிக்காவை மட்டும் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஏற்றுமதிக்கு அமெரிக்காவை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். சோ அதனால நீங்க அந்த மாதிரி புதிய உக்திகளை பத்தி யோசிக்கணும். சோ அதுதான் இப்போ நீங்களே தவிர அப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ்ல நம்மளுக்கு இதுவா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு சில துறைகள் நமக்கு சாதகமா இருக்கும், ஒரு சில துறைகள் பாதகமா தான் இருக்க போறது. பட் நீங்க வந்து இப்போ அதாவது அவர் எப்படி இந்த ஒரு சர்வதேச அமைப்பையே வந்து கொலைக்கணும் என்று அவர் முடிவு எடுத்து ஒரு செய்கின்றாரோ, அப்ப அதுக்கேற்ற போலதான் நாம் வந்து நம்மளுடைய நகர்வுகளும் இருக்கணும். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சந்திரசேகரன், இப்போ நம்முடைய ராமகிருஷ்ணன் சார் வந்து ஒரு கருத்தை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அமெரிக்காவினுடைய போக்கை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, நாம இருக்க வேண்டும். திரு ராம்கி சொன்னாங்க, எல்லோரும் என்னிடத்துல வந்து உட்காருங்க, நான் பெரியனன் மனப்பான்மையில் அந்த காலத்தில் ஜமீன்தாரிய முறைப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டு அவருடைய பேச்சு உடல் மொழி எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறனால எனக்கு அதை கேட்குறேன், அந்த பேச்சு ஸ்டைலே அப்படி தான் இருக்கு. இல்லை, அவர் வந்து ஹீ இஸ் அ பிஸ்னஸ்மேன். ட்ரம்ப் இஸ் அ பிஸ்னஸ்மேன். நீங்கள் அவர் வருவதற்கு முன்பே எதிர்பார்த்தது தான், அவர் வந்தால் இப்படி நடக்கும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் இவ்வளவு தடாரடியாக இப்படி செய்வார்ன்றது எதிர்பார்க்கல, அதிகபட்சமாக தெரிகிறதுன்னு வச்சுக்கங்களேன். ஒன்று வந்து அமெரிக்கா என்பது முதல்ல பெட்ரோல் கார் உற்பத்தி பண்ணது அமெரிக்கா தான். இன்றைக்கு அங்கே பெட்ரோல் கார் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்றைக்கி வேறு பயன்பாடு இல்லை. அதே மாதிரி முதல்ல மின்சார கார் உற்பத்தி பண்ணது அமெரிக்கா தான். எல்லாமே இல்லை, அதான் அது மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் டிரான்சிஸ்டர்கள் எடுத்துக்கோங்க, மைக்ரோ ப்ராசஸர் எடுத்துக்கோங்க, எல்லாமே அங்கே தான் உற்பத்தி செஞ்சாங்க. ஆனால் அங்கே உற்பத்தி செலவு என்பது மிக அதிகம். மேன் பவர்லேருந்து உற்பத்தி செலவுலேருந்து எல்லாமே அதிகம். அது உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இல்லை. நீங்கள் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அங்கு வியாபாரம் செய்வதை விட அங்கு உற்பத்தி செய்தால் செலவு அதிகமாகும்.
ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை எதிர்பார்த்து அவர் செய்வது என்பது இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யறதுக்கான வரிகளை அதிகப்படுத்தினா உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அது தவறாக முடியும். இன்றைக்கு ஒரே தவறாகத்தான் முடிஞ்சிருக்கிறது. நம்ம மெதுவாக பேசுவோம். இந்த 4 மாசத்துல ஜனவரி 19, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த அமெரிக்காவில் $10 ட்ரில்லியன் அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ஒட்டுமொத்தமாக 900 லட்சம் கோடி இழப்பீடு. இப்ப ஒரே நாள்ல 176 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. இல்ல, இன்றைக்கு 770 லட்சம் கோடி இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சொன்னது $9 ட்ரில்லியன். $9 ட்ரில்லியன் எல்லாம் ஒண்ணுதானே. ட்ரில்லியன் 5% சொல்றாங்க. இன்னைக்கு பங்குச்சந்தையில முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றாங்க ஒரே நாள்ல. அதனால அந்த சரிவை சந்திக்கிறத போது அவர் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இதை கண்டிப்பாக மறுபடியும் ரிவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் முடிவு வந்து எப்பொழுதும் ரொம்ப நிரந்தரமாக இருக்கும் அப்படி. ஏன்னா முதல் நாள் 27 வெள்ளை மாளிகை ஒன்று சொல்லுது, இவர் ஒன்று சொல்கிறார். அது மாதிரியான ஒரு முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவின் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அணிசேரா கொள்கை நம்மளுது. எங்கு வேண்டுமானாலும் இன்றைக்கு உக்ரைனோட வாங்குகிறோம். நம்ம உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கிறப்ப ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆனாலும் அதை வந்து நீங்கள் யாரும் தடுக்க முடியலைன்னு சொன்னால் நம்மளுடைய கொள்கை அது, நம்மளுடைய பாதை அது. அதனால் யாரும் தடுக்கவும் முடியாது. நம்ம எந்த பக்கம் சேர மாட்டோம். ஆனால் மோடி ட்ரம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அமெரிக்கா சார்பு நிலை அதிகமாக எடுக்கப்பட்டு விட்டதோன்ற ஒரு எண்ணமும் தோற்றமும் இருக்குன்றதங்க ஒத்துக்கிட்டு தான். காங்கிரஸும் அந்த சார்புல தான் இருக்கு. இல்ல, அமெரிக்கா சார்பு என்பது இல்லை. எப்பொழுதுமே ரஷ்யாவை சார்ந்து தான் நம்ம இருந்திருக்கோம். அதிகபட்சமாக குறுக்கீடு மன்மோகன் சிங்கினுடைய முதலாவது கட்டத்தில் ஈரான்லேருந்து நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா அன்றைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது மன்மோகன் சிங் அதை ஏற்றுக்கொண்டு $45 நான் ஏற்கனவே இதே அறையில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதே சார்பு கிடையாதுன்னு சொல்கிறேன். நான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் பல நேரங்களில் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும். நீங்கள் எல்லா நாடுகளோடையும் இருக்கிறது. ஆனால் ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நீங்கள் நம்முடைய பிரதமர் போய் இன்னொரு நாட்டு அதிபருக்காக வாக்கு கேட்டதுன்றது ஒரே பிரதமர் மோடி தான். அது டைரக்டா கேட்கல சார். ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னா என்ன? டைரக்டா கேட்கல என்ன அப்புறம் என்ன? ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னா என்ன அர்த்தம்னு நீங்க சொல்லுங்க. அப்புறம் நேரடியாக சென்றே வாக்கு கேட்டது நம்ம பிரதமர் தான். அதுதான் நண்பர்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் நண்பர் என்று சொல்லும் நண்பர்னா குறைக்கல 26% போட்டு வச்சிருக்காரு. நீங்க அது கூட இல்ல, நீங்க போறதுக்கு முன்னாடி இந்தியா பணிந்து போனது நிறைய. நீங்க கடந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பீகாருக்கான பட்ஜெட், ஆந்திராக்கான பட்ஜெட்னு சொன்னோம்ல, அமெரிக்காக்கான பட்ஜெட்டாகவும் இருந்தது. நிறைய இதுல அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஹார்லி டேவிட்சனுக்காக அந்த இது குறைக்கப்பட்டது, வரி குறைக்கப்பட்டது. அது அந்த இனி அமெரிக்காவினுடைய வாகனங்கள் இந்திய சந்தையில வரும் சொல்லிருக்கோம் இந்த பட்ஜெட்ல. அதே இது வந்து உங்களுக்கு அதெல்லாம் குறைக்கப்பட்டது. அது மாதிரி போயிட்டு வந்த பிறகு போர்பன் விஸ்கிக்கு வந்து 50% வரி குறைக்கப்பட்டது, அமெரிக்காவின் விஸ்கிக்கு குறைக்கப்பட்டது. அப்படி வரிகள் எல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவர்கள் அதிகப்படுத்தினாங்க. நீங்க எல்லா நாடும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்ற சின்ன நாடுகள் கூட எல்லாமே வரி போட்ட உடனே ரிட்டர்ன் வரி அதிகமாக போட்டாங்க எல்லா நாடும். இன்னைக்கு சீனா கூட அதிகரித்து இருக்கு. நாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு குறைத்தும் இருக்கிறோம். அவர்களோட வேண்டுகோளுக்கு முன்பே நம்ம குறைக்கிறோன்ற அவர்களுக்கான வரியை குறைச்சிருக்கோம். இது ஒன்று. இரண்டாவது, மோடி அவர்கள் பிரதமராக அவர் அங்கு போகும் பொழுது என்ன அவர் நண்பர் என்று சொல்கிறார் எல்லாம் சொல்றோம். ஆனா அங்கிருந்து டிபோர்ட் பண்றாங்க, நம்முடைய கை காலெல்லாம் விலங்கு போட்டு டிபோர்ட் பண்றாங்க. அது பத்தி எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அமெரிக்கா இந்தியாவை அவமானப்படுத்துகிறது. ஆனாலும் எந்த ரிட்டாலியேஷனும் இல்லை. நீங்கள் ரிட்டாலியேஷன்னா நீங்கள் பெருசாக சண்டைக்கு போகணும், வேறு ஏதாவது ஒன்று சொல்லணும் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கணுமா இல்லையா? நீங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் நீங்கள் சொல்கிறீங்க, இதை சொல்கிறீங்க, ஈரான் சொல்லி பணிந்து போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது நடந்தது. ஒரு துணை தூதர் தேவயானி கோபர்ஹடே வந்து அங்கே அவருடைய வேலை பணியாளுக்கு சம்பந்தமாக ஒரு இஷ்யூ வர்றப்ப அரெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ண உடனே இங்க என்ன பண்ணாரு? அவர் வேற எதுவும் செய்யல. இங்க இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்கு, டெல்லியில இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்கான பாதுகாப்பை விலக்கி கொள்றோம்னு சொன்னாரு. எல்லாத்தையும் விலக்கிட்டாரு. உடனே பாதுகாப்பை விலக்கிட்டாரு. உடனே அங்க இருக்கிற அந்த அரெஸ்ட் பண்ணவங்களை விடுதலை பண்ணாங்க. ஆக நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டும் சொல்றேன். நீங்க ஒரு வினை ஆற்றுறாங்க அவங்க அப்படின்னு சொன்னா இந்தியா என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றீங்க, எல்லா நாடும் வெளிப்படையா அறிவிக்குது.
இது மாதிரி டீபோர்ட் பண்றதுக்கு மெக்சிகோ சொல்றாரு என்னோட சார் விமானத்தை அனுப்புறேன்னு சொல்றாரு. இறங்காமே அப்படியே அனுப்பி விட்டாங்க சார். ஆமா நாங்க இறங்கவே இல்லை, இறக்க முடியாதுடா போய் ஃளைட் திருப்பி அனுப்பிச்சாரு. நடந்துல இப்பதான் நடந்துச்சு. என்னோட அதிபர் விமானத்தை அனுப்புறேன்னு சொல்றாரு சார் அவரு. நான் இது பண்றதுக்கு எங்க நாட்டு மக்களை வந்து நீ அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கு நீ யாருன்னு கேக்குறாரு. ஒரு சின்ன நாடு கேட்டுச்சு. ஆனா இந்தியா என்ன செஞ்சுன்றதுதான் கேள்வி இங்க. ஆக நீங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மனநிலையில அமெரிக்கா இருக்கிறதோ அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அந்த இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவுடைய ஆடை ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 35% நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோம்னு சொல்கிறாங்க. கடந்த இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜவுளித்துறையில் மருத்துவத்துறையில் ரெண்டுலேயும் நன்மை வரும்னு ஒரு நான் அதைத்தான் 2024 என்கிட்ட இல்லை 23 அதுக்கப்புறம் வந்து நமக்கு மொத்த ட்ரேட் வந்து 119 பில்லியன் யூஎஸ். ஆமாம் ஆமாம் அதான் பேசிக்கிட்டேன். ஆமா ஆமா அதுல வந்து அலுமினியம் இருக்கு, ஓர் எல்லாமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆயத்த ஆடைகள் இருக்கு, பருத்தி இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் இருக்கு, பார்மசூட்டிக்கல் ஐட்டம் நிறைய மருந்து ஜவுளி தான் வந்து 3 லட்சம் கோடி அதிகபட்சம் நம்ம அதிகபட்சமா ஏற்றுமதி செய்யறோம்ன்றது தான் இருக்கிறது. அதுல இருக்கிறது அந்த இதை வந்து எந்த அளவிற்கு இந்தியாவை பாதிக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குரிய. இப்ப நாம ஏன்னா 26% போடுறப்ப அந்த செலவு அதிகமாகுது. சரி, இப்ப நாம இப்ப என்ன பேசணும்னா இருக்கிற 15 நிமிஷத்துல மொத்தமா தான் பேச போறோம். ஒவ்வொன்றும் பேசல. சந்தானத்திட்ட நான் வர்றேன் சார். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்தியாவுக்கு இந்த செல்ஃப் ரிலையன்ட், அதாவது திரு ராமகிருஷ்ண ஐயா சொன்ன மாதிரி நம்ம சுயசார்புங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலையா இருக்கு. குரூடாயிலே கிட்டத்தட்ட 85% நம்ம இம்போர்ட் பண்றோம். சைனாவிலேருந்து இந்திய தேசிய கொடியே நாம இழக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கோம். இப்போ பொம்பை நாடுகளுடைய உற்பத்தி தளமாக இந்தியாவை மாற்றுவதற்கு நாம் முடுகிறோம். அமெரிக்காவுக்கு இருக்கிற சிக்கல் ஒன்றை யாரும் கவனித்தார்களா என்று தெரியவில்லை. இந்த ஆண்டு அவர்கள் சற்றேறக்குறைய ஒரு பல ட்ரில்லியன்கள், அதாவது 30 லட்சம், அதாவது எனக்கு அந்த ஃபிகர் மறந்துருச்சு, மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா வந்து உலக கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டும். 5 ட்ரில்லியன் அளவிற்கு 9 ட்ரில்லியன் அளவிற்கு கொடுக்க வேண்டும். அதில் 5 ட்ரில்லியனை யுஏயிலிருந்து 1.4 ஆகவும் சவுதி அரேபியாவிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒட்டுமொத்த கடன் 36 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பிற்கு 3500 லட்சம் கோடி. ஒரு காலத்தில் மஞ்சள் கொடுக்க நோட்டீஸ் கொடுக்க வேணும் நான் சொல்லலை, எலான் மஸ்க் சொல்லியிருக்கார். இப்போ நாம என்ன செய்யணும்? நாம எந்த மாதிரி பொருளை, நமக்கு அமெரிக்காவை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க எப்படியும் போகிறாங்க, நாம என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இருக்கிற நிதர்சனமான உண்மை என்னவோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போது ட்ரம்ப் செய்ய விரும்புகிறது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சப்ளை செயின் எல்லாத்தையுமே டிஸ்ரப்ட் பண்ணணும், அதை மாற்றணுங்கிறது. இது வந்து ஒரு அறுவை சிகிச்சைலாம் இல்லை, அவர் சிதைக்கிறார், எல்லாத்தையுமே உடைச்சிட்டு திருப்பி எல்லாம் அமெரிக்காவில் தான் நான் எல்லாத்தையும் பெயர்த்திங்க வைப்பேன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இது நல்லா உலகம் முழுக்க எல்லாருக்குமே திஸ் இஸ் கோயிங் டு பி அ பெயின் பாயிண்ட். எல்லா கண்ட்ரீஸுக்குமே இது அப்படி தான் இருக்க போகுது. ஆனாலும் இதெல்லாம் செய்யும்போது ஒரு நாடுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் அட்வான்டேஜ், பூகோளவியல், மனித வளம், ரெண்டு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஆமா, ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் சரி, ஹியூமன் ரிசோர்ஸ். ஆமா, இந்த ரெண்டு அட்வான்டேஜையுமே ஒரு கண்ட்ரியும் சாமர்த்தியமா அதை உபயோகப்படுத்திக்க முடிஞ்சது அப்படின்னா இதுல எல்லாருமே பெனிஃபிட் ஆக முடியும். இனி அதை மற்ற நாடுகள் சிந்திப்பாங்க இல்லையா? கண்டிப்பா சிந்திப்பாங்க. இந்தியாவும் சிந்திச்சு தான் இருக்கும். கண்டிப்பா சிந்திக்காம எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறத இப்படி கூட பார்க்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஸ்கைஸ். கண்டிப்பா. இப்போ இந்தியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சில டேரிஃப்ஸ், சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸை நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம், ஆர் ரெடியூஸ் அச்சும் பண்ணலாம். இப்போ நம்ம உள்நாட்டு உற்பத்தியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நானும் சொல்லுவேன். ஆனால் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொரு அடுத்த 50 வருஷம் 100 வருஷத்தில் இந்தியா எப்படிப்பட்ட நாடாக உருவெடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தற்சார்போடு இருக்கணும், நாம் நம்மளுக்குன்னு வேணுங்கிறத இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், உலகத்துக்கும் நாம் சப்ளை பண்ணணும், நாம் ஒரு வலுவுள்ள ஒரு நாடாக நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற சில ப்ரொடெக்ஷனிசமை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து தான் ஆகணும். அது லேபர் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை லேண்ட் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கேபிட்டல் ரிஃபார்ம்ஸ், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை நம்ம கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போது வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இது இங்கிலாண்டில் 1800s நடந்த ஒரு விஷயம். கார்ன் லாஸ் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. கார்ன் அதாவது நம்ம மக்காச்சோளம், அந்த கார்ன் லான்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் ஒன்று போட்டாங்க, ஒரு லா.
சட்டம் சட்டம் சட்டம். அந்த சட்டம் எதுக்கானதுன்னா டாரிஃப், மக்காச்சோள சட்டம். ஆமாம், டேரிஃப் டாரிஃப் போட்ட சட்டம் அது. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸில் இருந்தும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் பிரிட்டனுக்கு நிறைய சோளம் வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் என்னென்னா, உள்நாட்டில் இங்கே நம்ம சோளம் உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாரும் பாதிப்படைகிறாங்க. அதனால் நாம் இந்த ஒரு டாரிஃபை போட்டு உள்நாட்டில் மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாரையும் நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிரிட்டனில் இருந்த, இது நடந்ததே பிரிட்டனில் தான், பிரிட்டனில் இருந்த அந்த ஊரில் இருக்கிற கேபிட்டலிஸ்ட் எல்லாருமே எதிர்த்தாங்க. பண்ணாதீங்க, முதலாளிகள் எல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க. கேபிட்டலிஸ்ட் அவங்கள நீங்கள் வந்து பிஸ்னஸ்மேன் எப்படி வேணால் சொல்லலாம், இவங்க எல்லாருமே வேண்டாம், ஃப்ரீ மார்க்கெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இது கொண்டு வர, இந்த மாதிரி டாரிஃப் போடாதீங்க. அப்படி வெளிநாட்டிலேருந்து கான் உள்ளே வந்து இங்கே அந்த கான் உற்பத்தி பண்ணுறது ஒருவேளை நாளைக்கு அழிஞ்சே போச்சுன்னா கூட விட்டுருங்க அப்படின்னாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப குரூரமாக இருக்குது. நமக்கே கேட்கும் போதே பதங்கொலைக்குது, இந்த மாதிரி இந்தியாவை நம்ம பண்ணணும்னா ரொம்ப தப்பாக இருக்குமே அப்படின்ட்டுன்னு. இதில் ரியாலிட்டி பார்ப்போம் நம்ம, பட் ஃபிலாசபி மட்டும் நான் சொல்கிறேன், சித்தாந்தத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் டாரிஃப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா, ஒரு லெஸ் எஃபிஷியன்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. ஸோ அங்கே இதை விட நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸை நம்ம வளர்க்கணும். நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல நாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்போம், நாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். உலகத்தில் இருக்கிற ஒரு நாடுகளும் அவங்களுக்கு இருக்கிற அந்த எஃபிஷியன்சி, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ், நான் சொன்ன மாதிரி ஜியோகிராஃபிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அட்வான்டேஜ், அதை உபயோகப்படுத்திட்டு வந்தாங்கன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க திறன்பட அவங்க செயல்படுறாங்களோ அதில் அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. இதில் யாருமே வெற்றி அடைய மாட்டாங்க, யாரும் தோல்வி அடைய மாட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது தான் ஃப்ரீ மார்க்கெட் சித்தாந்தமே. ஆடம் ஸ்மித் சொன்ன கேபிட்டலிஸ்ட் சித்தாந்தம் இதுதான் உண்மையானது. அதை நல்லா மாற்றி ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இது இந்த சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட். நான் இப்போ வேகமாக ஒரு கேள்வி பதில். ஓகே. H1B விசா வந்து அமெரிக்கா வந்து அதை லிபரலைஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது யாரும் வரலாம் போகலாம், அதை வந்து இது பண்ணலை. அதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் எல்லா கம்பெனிகளும் சொன்னாங்க, ஏன்பா இந்திய தொழிலாளர்கள் இந்தியாவினுடைய நிறைய ஜாபர்ஸால் இருக்கிறனால இப்போ இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்பர் 1 and 2 சைனா வெர்சஸ் US. இன்னைக்கு அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா 1 trillion இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த ரெடியா இருக்காங்க. 50 லட்சம் கோடி அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர போறாங்க. நாங்க எவ்வளவு பட்ஜெட் போட்டோம் தெரியுமா? வெறும் 500 கோடி. இப்போ எனக்கு அது ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த இந்தியாவினுடைய இந்த தொழில் சார்ந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இந்தியர்களை பயன்படுத்தக்கூடிய அமெரிக்காவினுடைய டெக்னிக் எப்படி பார்க்குறீங்க? H1B விசாவை வந்து நீக்கல, இந்தியன்ஸ் எல்லாம் வரலாம், இந்த மாதிரி ஸ்கில்டு லேபரர்ஸ் எல்லாம் வரலாம், இந்தியாவில இருந்து வரலாம். இன்ஃபேக்ட் H1Bல இருக்கிறதுல அதிகமாக யாருக்கு பெனிஃபிட்னா இந்தியன்ஸ்க்கு தான். இங்கே இந்தியாவிலேருந்து போகிறவங்க தான் பெனிஃபிட். அது அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓப்பனாக தான் இருக்கு. ஆண்டுக்கு 65,000 விசா கொடுக்கப்படுது. அமேசான் தான் அதிகமாக கொடுக்கிறது. கரெக்ட். இதில் ஓவராலாக இப்போ அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் எதிர்காலங்கிறது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. A1 டெக்னாலஜி. ஆமாம், AI. ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வளர்க்கணும், இதை மேம்படுத்தணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு துணிஞ்சிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி துணிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம தான் ஏஐயில் சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் எனக்கு இருக்கிற ஒரு பயம், என்ன பயம் வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே, அரசாங்கம் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம், மக்கள் எல்லாருக்குமே இந்த ஏஐங்கிறது ஒரு த்ரெட்டு அப்படிங்கிறது புரியலை. இன்னும் நிறைய பேருக்கு அது இன்னும் விளங்க கூட இல்லை. அது சும்மா ஒரு மெசேஜ் கூகுள் சர்ச் மாதிரி பண்ணுற ஒரு டூலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபத்தான போக்கு அது வந்து ரியாலிட்டியிலேருந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்குது. அவங்க வந்து இன்னும் அதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கல. அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், இந்திய அரசாங்கத்துக்கு சரி, நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கங்களும் சரி. ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, ஊழியர்கள் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணணும், நிறைய ஸ்கீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே அரசாங்கத்தாலேயுமே அமெரிக்காவோ இல்லை சவுதி அரேபியாவோ இல்லை சைனாவோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பல்கான ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல சார். 500 கோடி சார், ஒரு மாவட்ட செலவுக்கு தான் சார் நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பருக்க 500 கோடி, 50 லட்சம் கோடி சார் யூஎஸ், நம்ம 500 கோடி சார், பத்தாது. நாம எப்படி சார் அமெரிக்காவோட இது பண்ண முடியும்? ரொம்ப கவலை இருக்கு. நம்ம பேசுவோம். இன்னும் ரெண்டாவது வரேன். ராம்கி சார், இப்போ ஒவ்வொன்றா கேட்டேன். H1B1 விசா குறித்து குறிச்சிட்டேன். இன்னொரு கேள்வி என்னன்னா,
இது முக்கியமான கேள்வி. இந்த பொருளாதாரத்தை மாற்றத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ இந்த பொலிட்டிக்கல் சினேரியோ இருக்குது பாருங்கள் நார்த்தில், அது அவ்வளோ நல்லா இல்லை. நேற்றைக்கு நடந்த விவகாரங்கள், பொலிட்டிக்கல் சினேரியோ, இந்த மைனாரிட்டிக்கு எதிராக தாக்குதல். ஏன் நான் இதை சொல்கிறோம்னா, வியட்நாமுக்கு டூலம் 46% அமெரிக்கா வரி விதித்த நேரத்தில் நேற்று அறிவிச்சிட்டாங்க, நான் அமெரிக்காவுடைய இம்போர்ட் பண்ணுற சரக்குக்கு 0% அறிவிச்சிட்டாங்க வியட்நாம். அதுக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு நான் படித்தா, அதற்கு அவங்களுடைய ஜிடிபியில் 30% அமெரிக்காவுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 136.6 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ சைனாவிலிருந்து கொரோனா காலத்தில் நிறைய கம்பெனி டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் பீகிங். எந்த கம்பெனி இந்தியாவுக்கு வரலையே, ஏன் வியட்நாமுக்கு போச்சு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, ஏன் வியட்நாம் போனால், வியட்நாம் கூட மறைமுகமாக அவங்க சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தான் அமெரிக்கா பார்க்குது. யார் பார்க்குறாங்க இல்லையோ, இந்த மாதிரி சவுத் ஏசியாவில் நிறைய இடங்களில் சீனாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக வியட்நாம் போன்ற நாடுகள் மீது. அதை விட்டுருங்க. இப்போ இந்தியாவினுடைய இந்த சினாரியோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிப்படைத்துவமான கட்சிகள் ஏற்படுகிற டிசென்ட் வாய்ஸ், இந்த கன்ஃபரண்டேஷன், தட் மே பி குவாரல், எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. இது போர்க்களத்தில் போய் போர் செய்யன்னு சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்களில் அயலகத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய நாடு சரியா. முதல்ல எப்படி மனப்போக்கு எப்படி இருக்குன்னு நான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஸ்கில் லேபர் பற்றி சொன்னீங்க, நிறைய விசாலாம் ஓப்பன் பண்ணாலும் எத்தனை பேர் இங்கே போங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா இந்த 2000களில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கனவு தேசமாக இருந்தது நம்முடைய இளையத்தில். இன்னைக்கு அதோடைய பார்வையில் மாற்றம் வந்திருக்குது. ஒன்று கோவிட்க்கு அப்புறம் உள்ள மாற்றங்கள், ரெண்டாவது இன்னைக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இந்தியா மாதிரியான ஒரு நாடு தானே அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்துடுது. இப்போ ஒன்றும் இல்லை, முந்தானியத்தை என்னுடைய நண்பர்கிட்ட பேசினேன், அமெரிக்க நண்பர்கிட்ட. நாம் எப்படி சென்னைக்கு ஒரு மழை வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நம்ம போய் கடைக்குள்ளே போய் இருக்கிற காய்கறி இதெல்லாம் வாங்கி வச்சுருவோமோ, அதே போல் அவருடைய இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, 5 ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு 4 டிஷர்ட்டு எல்லாம் வாங்கி அடிக்கிருக்காரு. என்ன காரணம்னா, ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் ரேட்டு ஏறி போயிடும் அப்படி. நம்ம இப்போ தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போடலாம், நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் மாற்றலாம், ஏசி மாற்றலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவர் டக்குன்னு உடனே இப்போ வாங்கி வச்சுருவோம், ஏன்னா நாளைக்கு ட்ரம்ப் ரேட்டை போட்டாருன்னா எல்லாம் ஏறிடும் அப்படின்னு. ஏன்னா பெரும்பாலும் இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே அவங்க இந்த மாதிரி சீனா, வியட்நாம், இந்த மாதிரி தெற்காசிய நாடுகள்லேருந்து வர்றது தான். ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இவங்க மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக பாய்வாங்க, நான் நிச்சயமாக விலை ஏறும் அப்படின்ட்டு. அவங்க கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய மனப்பான்மை தான் அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்ட இந்த அமெரிக்க பிங்குங்கிறது லேசாக உடைகிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டு, விளங்குற மாதிரி சொல்லுவோமே. அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு நம்ம சமூகங்கள் யோசிக்குது. ஆனா 80களில் அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு கியூல நின்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். ஆமா, சரிதானா? ஆமா, சரிதான். நம்முடைய நேயர்களுக்கு அது ஒரு செய்தியா சொல்லுவோம். ஆமா, சரிதானா சார்? என்ன சந்திரசேகர் சார் சிரிக்கிறீங்க? அப்ப நீங்க அங்கேயும் இப்படிதானா அப்படிங்கும்போது நிச்சயமா அந்த ஒரு பெப்பு குறைஞ்சு போயிடுது. அது ஒரு. ரெண்டாவது நம்ம சார் ஃப்ரீ மார்க்கெட் பத்திலாம் நல்லா சிறப்பாக சொன்னாங்க. அதாவது ஃப்ரீ மார்க்கெட் தான் நம்மளுக்கு பெரிய கை கொடுத்துருக்கு. லிபரலைசேஷனால தான் நம்ம இது வரைக்கும் விட்டு போன அந்த வளர்ச்சிங்கிறது நம்ம கிடைத்து இந்த 30 ஆண்டுகளில் எங்கேயோ போயிருக்கோம். அது நிச்சயமாக மன்மோகன் சிங், நரசிம்மராவ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி கடன். அடுத்தடுத்த வர 3 ஜெனரேஷனுக்கும் நம்ம நன்றி கடன் மட்டும் இருக்கோம். ஸோ அதனால நமக்கு கிடைத்த நிறைய விஷயம் நடந்திருக்குது. அதே நேரத்தில் தற்சார்புங்கும் போது அதை பேசலாம், ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. இன்னைக்கு இது சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் மோடி அவர்களே ட்ரம்ப்பை பார்த்துங்க, அவரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவர் எப்படி எங்கள் மார்க்கெட்லாம் மூடுறாரோ அதை மாதிரி மற்ற நாடுகளுக்கு கடுமையான டாரிஃப் வைக்கிறோம், அதே போல் இந்தியா செய்யணும்னு மாதிரி சொல்கிறாரு நம்ம சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ். இது அவர் மத்திய அமைச்சர் இருந்தானா அவருக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு இந்தியா வழிநடத்த வேண்டியவங்க 2 பேர் தான், காங்கிரஸ், பாஜக 2 பேர் தான். நான் உண்மையில் என்ன சொல்லுவேன், மோடி அவர்களே கூட நேருடைய பாலிசியை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லுவோம், சர்வட மறுத்துருவார். ஆனால் அவங்க அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி வகுத்த கொள்கைகளை தான் ஃபாலோ பண்ணி அவனை வழி கிடையாது நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியுறவு கொள்கையாகட்டும், பொருளாதார கொள்கையாகட்டும், நம்ம ஒரு மாதிரி கிளீனாக ஒரு நல்ல ஒரு அணிசேர கொள்கையோட தாக்கம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுதான் நம்முடைய தனி வழி. ஆக்சுவலா அது நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும், அதுல மாற்றமே இல்லை. ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா எனக்கு ஒருத்தர் இருக்காரு, இதுல ஃபெட் சேர்மன் ஒருத்தர் இருக்காரு, பான் ஜென்ரோம். அவர் ரொம்ப ட்ரம்புக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனம், 2026 வரைக்கும் ஃபெட் சேர்மனா இருப்பாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு. இப்ப கட்டும் இந்த டாரிஃபுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு, இதை பாருங்க விலையெல்லாம் குறைஞ்சிச்சு, டாரிஃப் போட்டதுனால முட்டை விலை இறங்கிடுச்சு, எல்லாம் இறங்கிடுச்சு, நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணுங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு, ட்விட்டர்ல போடுறாரு. அதாவது ஒரு கட்டற்ற சுதந்திரம் தான், ஆனா இதுக்காக ஒரு நிர்வாக சம்பந்தமான விஷயங்களை கூட வெளிப்படையாக ட்விட்டர்ல போடுறதெல்லாம் நடந்துட்டு இருக்குது.
ரொம்ப கடுமையான நெருக்கடியில் இன்னைக்கு வந்து ட்ரம்போட ஃபெட் சேர்மன் தான் அதிகா இருக்காரு. அவங்க ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சாங்கன்னா அதோடைய தாக்கம் அமெரிக்காவை தாண்டி உலக அளவில். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அமெரிக்கா ஃபெடரல் வங்கியை பொறுத்தவரை அவங்க ரொம்ப நாம அதைத்தான் ஆர்பிஐயும் ஃபாலோ பண்ணு அவங்க என்ன செய்யறாங்களோ ஆர்பிஐ அவங்களை தாண்டி. ஏன்னா 2009 அவர்களுக்கு ஏற்பட்ட they got a lot of the bitterness experience. இந்தியா மட்டும் தான் அப்ப ஸ்டெபிலிட்டியா இருந்துச்சு. அதை நம்ம அடுத்த ஸ்டெப் அடுத்ததுன்னா ஃபெட் சேர்மன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற நோக்கி தான் போகும். கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தாலும் நமக்கு நிச்சயமா அது ஒரு இலைகள் இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும். ராமகிருஷ்ணன் சார், உங்களோட நிறைவு கருத்தை வைங்க சார். இல்ல, அதாவது இந்த ஃப்ரீ ட்ரேடுனா இப்போ எந்த விதத்துல இப்போ இந்த ட்ரம்ப்னுடைய இது வந்து ஃப்ரீ ட்ரேடுக்கு உதவி இருக்கு. அதனால அதாவது இந்த ஃப்ரீ ட்ரேடு, லிபரலைசேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு உதவும்னா அதை பேசுவோம், உதவலைன்னா அது பேச மாட்டோம். ப்ரொடெக்ஷனிசம் தான் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஓகே, சோ ட்ரம்ப் மட்டும் ப்ரொடெக்ஷனிசம் பண்ணலாம், இந்தியா பண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது இப்போ இதெல்லாம் வந்து இரட்டை வேடத்தனம் உங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து லிபரலைசேஷன், இப்போ நீங்க என்ன சொல்வீங்க, கேபிட்டலிஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் சொல்லும்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப உங்களால நீங்க ஃபிட்டா இல்ல, அமெரிக்கா ஃபிட்டா இல்லங்கிறதுக்கு நான் ஏன் கவலைப்படணும்? கரெக்ட். அதனால இது வந்து அதாவது இந்த அமெரிக்காவுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க உலக நாட்டு மீது திணிக்கிறாங்க. ஓகே, சோ இது கொஞ்சம் வந்து நம்மள சுதந்திரமா யோசிக்கணும். ஓகே, ட்ரம்ப் ஏதோ பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் பண்ணது வந்து என்ன பொறுத்தவரையில் அதுல வந்து கொஞ்சம் கூட ஒரு அவருக்கு ஒரு சில விஷயங்கள்ல அவருடைய குறைய நான் இது பண்ணிக்கிறேன். ஆனா இப்போ நீங்க வந்து இப்ப ராணுவ கூட்டணி வச்சிருக்கீங்க நேட்டோ, அதுல இருந்து நான் விலகிக்கிறேன் போறேன்லாம் விலக வேண்டியதானே? அதுக்கு ஒரு டேட் விலகுங்களா, யார் வேணான்ற? நீங்க ஒரேடியா யூரோப்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, நீங்க சேவிங்ஸ் இருக்குல்ல, அதையும் டிப்ளாய் இன்டு ஒரு எக்கானமி பண்ண மாட்டாரு. அதெல்லாம் பண்ணிட முடியாது. அதாவது சோ இது வந்து என்ன பொறுத்தவரையில் இது வந்து ஒரு பூச்சாண்டி வேலையா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து பின் விளைவுகள் இப்ப சைனா அறிவிச்சுட்டாங்க, மற்ற நாடுகள்லாம் யார் யார் அறிவிக்க போறாங்க தெரியல. ஓகே, ராமகிருஷ்ணன் சார் அந்த நேரங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது பொதுவான கேள்வி. நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அமெரிக்கா வந்து அன்னைக்கு அயர்லாந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது அதுக்கு முன்னாடி ரீலோகேட்டிங் பாலிசி, தி எவாக்குவேஷன் த பீப்புள் ஆஃப் கஸா ஃப்ரம் த காசா அப்படிங்கிறத ரொம்ப ஹோல்டா சொன்னாரு. நான் ஒரு ரிலையன்ஸ் மண்டலமா ஆக்குறேன்னு. அதுக்கு பிறகு சொல்றாரு நான் அப்படி எங்கும் சொல்லலேங்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவரு அதான் எந்த நிலையில இருந்து பேசியிருக்காருன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல, இப்ப நீங்க சார் நீங்க சொன்னது என்ன சொல்றாங்க, ஒன்ன சொல்லிட்டு அவர் மாத்துறாருங்கிறதுக்காக அந்த உதாரணத்தை நான் சொல்லுவேன். அதுதான் சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றது, அவர் எந்த நிலையில இருந்து பேசியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே, சோ ஐயா வந்து எப்படி இருக்காருங்கிறது நான் என்ன பொறுத்தவரையில் இப்ப வந்து அவர் வந்து ஏதோ வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்யணும். ஓகே, நாம வந்து அந்த அவர் என்ன சொன்னாரு, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அந்த ஒரு கோஷத்தை நான் வந்து நிறைவேற்றிட்டேங்கிறதுக்காக இது செய்யற ஒரு இது. ஓகே, ஆனா இது நீங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ங்கிறது நீங்க எதன் மூலமாக கிரேட் அகைன் பண்ண போறீங்க? ஓகே, இப்போ உற்பத்தி துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உற்பத்தி துறை முன்ன மாதிரி இப்ப இல்ல. ஓகே, அதுலயே வந்து பல மாற்றங்கள் இருக்கு. அதாவது முன்ன வந்து உற்பத்தி துறையில தான் நீங்க வேலை வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்பட்டது. ஏன் இப்ப இந்தியாவில எடுத்துக்கோங்களேன், நீங்க உற்பத்தி துறையினுடைய பங்கு வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கு. ரொம்ப ஒரு 20 ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம்னா அந்த நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக்னண்டா தான் இருக்கு. அவங்க 28% வரணும் 28% வரணும் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டே தான் இருக்காங்களே தவிர முடியல. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஃபேக்டரிஸே வந்து அவங்களே அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்களுடைய லேபர் இது வந்து தொழிலாளர் இதை வந்து ஓரளவுக்கு சுருக்கிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ இவரு இதெல்லாம் இந்த இப்போ நடந்திருக்கின்ற இது நிகழ்வு சமீப கால நிகழ்வுலாம் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் பேசுறாருங்கிறது எனக்கு தெரியல. சோ அவர் வந்து ஏதோ ஒரு திட்டம் வச்சுட்டாரு, அந்த கோஷத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த கோஷத்தை அது வந்து மிஞ்சி போனா 4 வருஷம் தான் இருக்க போறாரு. சோ அதனால இது மாதிரி ஏதாவது பேசி என்ன பொறுத்தவரையில் ஒரு மிக விரைவில் அதை வந்து ஒரு 5-6 மாசம் கழிச்சு அவர் இந்த திட்டங்கள்ல பல மாற்றங்கள் செய்யலாம். இப்ப நீங்க அதை கண்டிப்பா போல அது மாதிரி இதையும் மாற்றங்கள் அவர் செய்வார் எதிர்பார்க்கிறேன். ராமகிருஷ்ணன் சார், நீங்க சொல்றது ஒரு முக்கியமான கருத்து. அவர் சொல்றது ராமகிருஷ்ணன் சார்
ரொம்ப அமெரிக்காவை பற்றியே பேசாதப்பா, நம்ம பிரச்சனை நம்ம பேசு. அவர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரில் பேபி ட்ரில் 2 ஸ்லோகத்தை 3 மாதத்துலேயே சொல்லியிருக்காரு. ட்ரில் பேபி ட்ரில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ். நம்ம அதை நான் சொல்லுவேன், ராமகிருஷ்ணன் சார் சொன்ன நிறைய சொல்றோமே, சப்கா சா சப்கா விசாக், இது மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிறாரு. எடுத்து கீழே போட்டு ஆயில் எடுத்துக்கிட்டு தான் ஸ்லோகன் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். அது சொல்றாரு மோடி அவர்கள். ஆமா சார், நீங்க லாஸ்ட் கருத்து எடுத்திருப்பாரு. அதாவது ஒரு சொன்னார், ராம்கி சொன்னாரு, அதாவது நேரு, இந்திரா காந்தி இவர்களுடைய பாலிசியை தான் எடுத்திருக்காங்க வெளியுறவு கொள்கைன்னாங்க. அது வந்து இவர்களுக்கு சாதகமான உள்ள சில விஷயங்களை மட்டும் எடுத்திருக்காரே தவிர, மோடி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நேருவோ இந்திரா காந்தியோ மற்றவர்களோ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை முன்னிறுத்தி தான் வெளியுறவு கொள்கையை வைத்தாங்க. இவர் வந்து மோடியை முன்னிறுத்தி வெளியுறவு கொள்கை இருக்கிறதோ என்ற கேள்விக்குறி இப்ப இருக்கின்றது தான் நான் பாக்குறேன். நீங்க காங்கிரஸ் சார்பா பேசக்கூடாது. நான் காங்கிரஸ் சார்பாவே பேசல. சார் தேசத்துக்கு தான் சார் பேசுறோம். என்ன நீங்க ஒரு ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி தான், நீங்க நான் என்ன பாருங்க, எங்களை பாருங்க, தேசத்தை பாருங்கன்னு சொல்ற மாதிரி இவர் மோடி அவர்கள் போறாரு. எல்லாரும் வரி விதிப்பை பத்தியும் அதிகமான டாரிஃப் போடுறத பத்தியும் ரெசிப்ரோக்கல் டாரிஃபை பத்தியும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க போய் என்ன சொல்லியிருக்காரு அவர், இவர் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலக்கு நிர்ணயிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன, $500 பில்லியன், அதாவது 43 லட்சம் கோடிக்கு அடுத்த, அதாவது இன்னைக்கு நம்ம பில்லியன் 119, 2030 $500 பில்லியன். அது மட்டுமல்ல, F-35 விமானம், போர் விமானம் வாங்குறதுக்கு தலையில கட்டியாச்சு. அவர் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு, ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் எரிவாயு இங்க வாங்கணும்ன்ற கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதுல எல்லாம் இந்தியாவுடைய பதில் என்னன்னு தெரியுமா வேண்டாமா? நம்முடைய சுயசார்பு, தற்சார்பு ஏதோ ஒன்று சொல்றீங்க. ஆனா நம்ம என்ன எங்கிருந்து வாங்குறோம்? பிரைஸ் கம்மியா இங்க ரஷ்யாட்டேருந்தும் ஈரான்ட்டேருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க அமெரிக்காலேருந்து வாங்கினீங்கன்னா எவ்வளவு பிரைஸுக்கு அவங்க கிடைக்கும்? அதிகமாக தானே வாங்க முடியும். அதோட நம்ம Su-35 Su-35 வாங்கிடலாமா? நான் படிச்சு பார்த்தேன், F-35 விட Su-35ல அதிகபட்சமான ஸ்கில் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லங்க. இது கோளாறான விமானங்க. இது பத்தி பல குறைபாடுகளை எலான் மஸ்கே போட்டிருக்காரு. F-35 பத்தி குறைபாடுகளை எலான் மஸ்கே ட்விட்டர்ல போட்டிருக்காரு. ஈரான்ல 100 Su-35 வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அதுக்கு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கீங்க. அதை பத்தி நீங்க ஏன் வாய் திறக்கல? அதாவது நீங்க டாரிஃபை பத்தி இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். எல்லா நாடுகளும் ரிட்டாலியேட் பண்ணுது, பல பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் பிரதமரோ அல்லது மீட் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல, அதை பத்தி பிரதமர் பேசணும்ல, பார்லிமெண்ட் நடந்துச்சு, அதுல விளக்கம் சொல்லணும்ல. அவருக்கு பல வேலைகள் இருக்கு. அதை தவிர பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுவதற்கு பதிலாக வேறு எதையோ பத்தி வக்ஃப் போர்டு சட்டம், வேறு சட்டங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதியை குறைக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது தான் பார்க்குறாங்களே தவிர, இந்திய நாட்டுக்காக பேசுங்கன்னு சொல்றீங்கல்ல, அதற்காக பிரதமர் பேசணுன்றது தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. அவர் பேச வேண்டும், பிரதமர். சரி, ரொம்ப சிறப்பு. இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் 1 மணி நேரம் இருந்தாலும் பேசலாம். இது உலக பிரச்சனை. திரு ராமகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி, உங்கள் வீட்டு பிரச்சனையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீ சொல்கிறத பற்றி விட நான் என்ன செய்யணுங்கிறது கேள்வி. சந்தானம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக நிறைய கருத்தை, அதை போன்று திரு 2 நாளைக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் ராம்கி அவர்களும் கூட உலக பரிணாமத்தோடு, அதோடு சந்திரசேகர் சார் அவர்களும் ஒரு கருத்து, நமக்கு இந்தியாவுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. இந்த 26 விழுக்காடு அது இன்னும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதர் ஒரு நிலையற்ற தன்மை உள்ளவராகத்தான் உலகம் அவரை பார்க்கின்றது. கடும் போக்குவாதமும் கடுமையான சொல்லாடல்களும் பேசுகிற ட்ரம்பால் நிலைநிறுத்த முடியாது. அமெரிக்கா அதற்கான வல்லமை இல்லை. சுயசார்பாக ஒரு குண்டூசியை தயாரித்தால் இங்கே ₹1 இம்போர்ட் பண்ணுவதே அவர் ₹10 ஆகும். ஆகிய ஒரு மாற்றம் ஏற்பார். அப்படித்தானே திரு ராம்கி? ஆக நம் இந்தியாவை எதிர்நோக்கி இருப்போம். நம்முடைய பொருளாதாரம் சிறப்பாக வளர வேண்டும் என்று இந்த தலைப்பு எடுத்திருக்கோம். உங்கள் அனைவருக்கும் நான் அரங்கத்துக்கு வந்ததற்காக உளப்பூர்வமான நன்றி. நேயர்களை, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.